அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பயணங்களும் அசௌகரியங்களும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அடியான் ஆரோக்கியமானவனாய் ஊரில் இருக்கும்போது செய்யும் நற்செயல்களுக்கு கிடைப்பது போன்ற நற்பலன் அமல்கள் செய்யாவிட்டாலும் அதே நற்பலன் அவர் நோயுற்று விடும்போது அல்லது பயணத்தில் இருக்கும்போது அவர் பாவம் எதுவும் செய்யாமல் இருக்கும் வரை அவருக்கு எழுதப்படும். இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 2996 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறோம், ஊரில் இருக்கிறோம், அப்போது நிறைய நற்செயல்கள் செய்வதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது, வாய்ப்புகள் இருக்கிறது. அதே வேளையிலே நாம் நோயுற்று விட்டால் இது மாதிரி நற்செயல்கள் செய்வதிலே நம்மால் ஈடுபட முடியாமல் போய்விடும். அதே போன்று பயணத்தில் இருந்தாலும் அதிகமாக நற்செயல்கள் செய்ய முடியாத ஒரு நிலை வந்துவிடும். இருந்த போதிலும் நாம் நோயுற்று விடும்போதும் அல்லது பயணத்தில் இருக்கின்ற போதும் பாவங்கள் எதுவும் செய்யாமல் இருக்கின்ற வரை நாம் ஆரோக்கியமானவராக இருந்தபோது நற்செயல்கள் செய்வோம் அல்லவா, அப்போது அந்த நற்செயல்களுக்கு கிடைப்பது போன்று உண்டான நற்கூலி நம்முடைய கணக்கில் எழுதப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பயணம் வேதனையில் ஒரு பகுதியாகும். அது ஒருவருடைய உணவையும் பானத்தையும் உறக்கத்தையும் தடுத்து விடுகிறது. எனவே ஒருவர் தம் தேவையை முடித்ததும் விரைந்து தம்முடைய குடும்பத்தாரிடத்திலே செல்லட்டும் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் புகாரியிலே 1804 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பயணம் என்றாலே நிறைய அசௌகரியங்கள் இருக்கும். அதனால்தான் வேதனையில் ஒரு பகுதி என்று இந்த நபிமொழி தெளிவுபடுத்துகிறது. சரியான முறையிலே நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொள்ள முடியாது, சரியான முறையிலே நேரத்திற்கு எந்த பானங்களும் எடுத்துக்கொள்ள முடியாது, சரியான முறையிலே உறங்க முடியாது. இப்படி பல விஷயங்கள் அசௌகரியங்கள் பயணத்திலே இருப்பதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்தை முடித்து விட்டால் உடனே உங்களுடைய குடும்பத்தாரிடத்தில் சென்று விடுங்கள் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அதேபோன்று பயணங்கள் குறித்து குர்ஆனிலே சொல்லுகின்ற போது, பூமியில் நீங்கள் பயணம் செய்து அல்லாஹ் எவ்வாறு செய்து முந்திய படைப்பை துவங்கி பின்னர் பிந்திய படைப்பை எவ்வாறு உண்டு பண்ணுகிறான், நிச்சயமாக அது எப்படி என்பதை நீங்கள் பாருங்கள். அல்லாஹ் எல்லா பொருட்கள் மீதும் பேராற்றல் உள்ளவன் என்று நபியே நீர் கூறுவீராக என்று சொல்லப்படுகின்ற இந்த வசனம் அல் குர்ஆன் அத்தியாயம் 29 வசனம் 20 தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இவர்கள் பூமியிலே சுற்றி அந்த பூமியை சுற்றி பார்த்து எவ்வாறு இவைகள் படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை சிந்திக்க வேண்டாமா என்கின்ற ரீதியிலே கூட அல்லாஹ் இப்படிப்பட்ட வசனத்தின் மூலமாக சில அறிவுறுத்தல்களை உண்டு பண்ணியிருக்கலாம். அந்த அடிப்படையிலே நாம் பார்க்கின்ற போது பயணங்கள் பல வகையிலே அசௌகரியங்களாக இருந்தாலும் சில கட்டங்களிலே அது படிப்பினைக்குரியவைகளாகவும் அமைந்து விடுகின்றது. அப்படிப்பட்ட பயணத்தை நாம் மேற்கொள்கின்ற போது நாம் அதற்கு தகுந்த முன்னேற்பாடுகளை செய்து கொண்டு பயணத்திலே சிரமமில்லாத வகையிலே நம்முடைய சூழ்நிலைகள் உருவாகின்ற வகையிலே சரியான திட்டமிடலை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம்முடைய பயணங்களை சௌகரியமான பயணங்களாக ஆக்கி தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.